வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர், அதாவது பிசி எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஸோ இது காமன் ரெக்ரூட்மெண்ட் தான். 2ஆம் நிலை காவலரும் பண்ணுறாங்க, அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் கிரேட் 2 சிறை காவலரும் பண்ணுறாங்க, தீயணைப்பாளர் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ பாருங்கள், டேட் வந்தது 21ஆம் தேதி. விண்ணப்பம் தொடங்கும் நாள் பார்த்திங்கன்னா 22 ஆகஸ்ட்டு. அதுக்கப்புறமா கடைசி டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 21 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாருமே கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திருத்தம் செய்கிறதுக்கு ஒரு 4 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம் டேட் என்றைக்கு நடக்கும்னு கூட சொல்லிட்டாங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 9. ஸோ அப்போ தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இப்போ என்ன ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கிட்ட இருக்குது. ஸோ நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதுக்கான வேலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ மொத்தம் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி கிரேட் 2 எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2833. ஆண்கள் பெண்கள் எவ்வளோ இன்னும் பிரித்து கொடுக்கல. ஸோ சிறைகள், அந்த 2ஆம் நிலை சிறை காவலர் பார்த்திங்கன்னா 180, ஆண்கள் 142, பெண்கள் 38. தீயணைப்பாளர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் 631, மொத்தம் 631. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3500 600 கூட வேகன்சி இருக்குது. 3600 வேகன்சி இருக்குது. ஸோ நல்ல வேகன்சி தான். எக்ஸாம் ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால எல்லாருமே அப்ளை பண்ணி இதுக்காக ட்ரை பண்ணணும் கண்டிப்பாகவே. ஸோ இதோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,200. அதான் அதோட பேசிக் பே. குறைந்தபட்ச கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்குன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதுமானது தான். ஸோ மேக்ஸிமம் நம்ம குரூப் 4 மாதிரி தான். 10th குவாலிஃபிகேஷன் தான், நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். ஸோ அதே மாதிரி வயது வரம்பு பார்த்திங்கன்னா, குறைந்தபட்ச வயது 18 வயது நிரம்பியிருக்கணும். அதிகபட்ச வயது ஒரு கேட்டகரியை பொறுத்து மாறும். ஓசியாக இருந்தீங்கன்னா 26, பிசி எம்பிசி டிஎன்சி இருந்தீங்கன்னா 28. ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்கன்னா 31, 3ஆம் பாலினத்தவராக இருந்தீங்கன்னா 31, ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்கன்னா 37. ஸோ இந்த முன்னாள் இராணுவத்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 47. ஸோ அந்த லெவல் இருக்கணும். அதை கரெக்டாக பார்த்துக்கிறங்க. ஸோ இது எப்பவும் போல் வழக்கமாக என்ன ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் மொழி தகுதி தேர்வு நடக்கும் காலையில். ஸோ அதோட எக்ஸாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80. நீங்கள் 40% மார்க் எடுத்தால் தான், 40 மார்க் இல்லை 40% மார்க் எடுத்தால் தான் நீங்கள் உங்களோட மெயின்ஸ் பேப்பரை திருத்துவாங்க. அதாவது முதன்மை எழுத்து தேர்வு பேப்பரை திருத்துவாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், முதன்மை எழுத்து தேர்வு 70 மார்க்குக்கு நடக்க போகுது. 70 கொஷின் 1 மார்க்கு வீதம் 70 மார்க்குக்கு நடக்க போகுது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இந்த உடற்திறன் போட்டிகளுக்கான ஸ்பெஷல் மார்க்ஸும் இருக்குது. ஸோ அதுபோக சிறப்பு மதிப்பெண்கள், நீங்கள் ஒரு என்சிசி சர்டிஃபிகேட்டோ இல்லை என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2, விளையாட்டு சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா 2. ஸோ இதெல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடியது. அது இல்லாமல் உங்களுக்கு ரன்னிங்கு, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப் அதெல்லாம் வைப்பாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 24 மார்க்கு. ஸோ எழுத்து தேர்வில் தமிழ் மொழி தகுதி தேர்வு பேசிக்கான தமிழ் தான். 80 மதிப்பெண்களுக்கு 80 வினாக்கள். டைமிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம், அதாவது 80 நிமிஷம். ஸோ இதில் நீங்கள் 32 மதிப்பெண்கள், 40%னா மொத்தம் 32 கொஷின் கரெக்டாக போட்டால் தான் உங்களோட முதல்நிலை பேப்பரை திருத்துவாங்க, முதன்மை எழுத்து தேர்வு பேப்பரை திருத்துவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பகுதி ஆ இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பகுதி ஆ பொதறிவு தான். இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற மாதிரி நம்மளோட ஸ்கூல் புக்ஸை மட்டும் படித்தாலே போதும். ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே போதும் தான், எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அவசியம் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படித்தா போதும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக படித்தா போதுமானது. ஸோ உளவியல், ரீசனிங் வந்துட்டு 25 பேசிக்காக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு காமனாக ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறத படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கான 70 மதிப்பெண்களாக 70 வினாக்கள், மொத்தம் 80 நிமிஷம். அதே டைமிங் தான். மொத்தம் ஒரு கொஷனுக்கு 1 மதிப்பெண். ஸோ எக்ஸாம் முடிச்சிங்கன்னா அடுத்து நடக்கிறது உடல் தகுதி தேர்வு. அதை வந்துட்டு சான்றிதழ் சரிபார்ப்பும் அங்கேயே தான் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறமா உடல் தகுதி தேர்வு நடைபெறும். ஓகேங்களா. ஸோ அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் குறிப்பிட்ட குறைந்தபட்ச ஹைட் எவ்வளோ இருக்கணும், குறைந்தபட்சம் ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் ஹைட் எவ்வளோ இருக்கணும், மார்பு அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் போலீஸாக ஆக போகிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த உடற்கூறு ஆய்வு அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இருக்குது. இந்த ஹைட்டு, வெயிட்டு, மார்பு அளவுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க குறிப்பிட்ட அளவு இருக்கணும். ஸோ அடுத்தது பாருங்கள், உடல்
தகுதி உடல் உறுதி தேர்வு பார்த்தீங்கன்னா ஆண்கள் 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிடங்கள் அல்லது குறைவான நேரத்தில் ஓடி முடிக்கணும். பெண்களாக இருந்தால் 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடங்கள் 30 வினாடிகள் அல்லது குறைவான நேரத்தில் 2 நிமிஷத்தில் போகணும். ஆண்களாக இருந்தால் 7 நிமிஷம் 1500 மீட்டர், அதாவது 1.5 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் தேர்வானீங்கன்னா மட்டும்தான் அடுத்த ஃபிசிக்கலுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா இங்கேயே உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது உள்ளதான் உடற்திறன் போட்டி. இதில் தான் வந்து 24 மார்க் நீங்கள் ஒரு கேமுக்கும் உங்களுக்கு மார்க், அதாவது ஒரு ஸ்டார் மாதிரி வச்சுக்கோங்களேன், 24 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 1 நட்சத்திரம் பெற்றால் 4 மதிப்பெண்களும், 2 நட்சத்திரம் பெற்றால் 8 மதிப்பெண்களும் அளிக்கப்படும். 1 நட்சத்திரம் கூட பெறவில்லை என்றால் அவர்களுக்கு 0 மதிப்பெண் வழங்கப்படும். ஸோ இது மூலமாக தான் உங்களுக்கு மார்க் பேஸ் பண்ணி வரப்போகுது. விண்ணப்பதாரர்கள் 3 நிகழ்வுகளும் அதிகபட்சம் 6 நட்சத்திரங்கள் பெற்றால் 24 மதிப்பெண்கள் பெறலாம். ஓகேவா? 3 நிகழ்வுகளும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள், கயிறு ஏறுதல் கொடுத்துருக்காங்க. கயிறு ஏறுதல் பார்த்தீங்கன்னா ஓகேவா, 5 மீட்டர் அல்லது அதற்கு அதிகமாக ஏறினீங்கன்னா 5 to 6 மீட்டருக்கு ஏறிங்கன்னா 1 நட்சத்திரம் 4 மதிப்பெண், 6 மீட்டருக்கு மேலே ஏறினீங்கன்னா 8 மதிப்பெண் கிடைக்கும். தாண்டுதல் வந்துட்டு நீங்கள் நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் 2ல் எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். அதில் இவங்க கொடுத்துருக்க அளவுக்கு நீங்கள் தாண்டிங்கன்னா அதுக்கான மதிப்பெண்ணும் உண்டு. ஸோ அடுத்து பாருங்கள், ஓட்டம் ரன்னிங்கும் நீங்கள் 100 மீட்டரும் சூஸ் பண்ணலாம், 400 மீட்டரும் சூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இதில் எல்லோரும் 400 மீட்டர் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ 100 மீட்டர்னா 15 வினாடி இந்த கொடுத்த டைமிங்கில் ஓட்டத்தை பொறுத்து உங்களுக்கு மார்க் வரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அது ஆண்களுக்கு வேறு, பெண்களுக்கு வேறு, அவங்கவுங்களுக்கு என்னென்னு பார்த்துக்குங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாகவே இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தால் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலுக்கே போக முடியும். ஃபிசிக்கலில் அந்த பெண்கள் 400 மீட்டர் ரன்னிங்கையும் ஆண்கள் 1500 மீட்டர் ரன்னிங்கையும் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த மார்க், இந்த ஸ்டார் எடுக்கிற ஃபிசிக்கல் அடுத்ததுக்கு 2வது லெவலுக்கு வர முடியும். ஸோ இங்கே நீங்கள் எடுக்கிற மார்க்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் எடுத்தீங்களா மார்க்கு, அந்த மார்க்கு இந்த மார்க்கையும் ஆட் பண்ணி வர டோட்டல் மார்க்கை தான் உங்களுக்கு கடைசி கட் ஆஃபாக எடுத்துப்பாங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இணைய வழியில் தான் விண்ணப்பிக்கணும். ஏதாவது ஒரு நெட் சென்டராக பார்த்து எல்லாருமே கரெக்டான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பராக இருக்கட்டும், இல்லை உங்களோட 10th மார்க் ஷீட் நம்பராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கிறங்க. ஸோ கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்தால் கூட அதுக்கப்புறமா கரெக்ஷன் கரெக்டாக பண்ணிடுங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் ஏதாவது தப்பு இருந்தால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதில் நீங்கள் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கீங்க, அது இன்னும் கொஞ்சம் எதுவும் கிடைக்காம இருக்குது, உங்களுக்கு எனக்கு பிசி கிடச்சா ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போங்க. பிசிக்குன்னு தனியாக படிக்கிறவங்க, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க இன்னும் நல்லா படிங்க. ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பேசிக்கான சிலபஸ் தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்ன காம்படிஷன் அதிகமாக இருக்கும், வேகன்சி கொஞ்சம் 3600 தான் இருக்கிறனால காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டி போட்டு நம்மளும் படித்து போகணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே பிளான் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு எல்லாருமே மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க.